கிறிஸ்துவினால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள், இயேசுவின் இரத்தத்தினால் கழுவப்பட்டவர்கள். சாத்தானுக்கு இனிமேல் உங்கள் மேல் உரிமை இல்லை. எல்லாமே இயேசு, எல்லாமே இயேசு, எனக்கு எல்லாமே இயேசு. சங்கீதம் 6ஆம் சங்கீதம் 7ஆம் வசனம். என் கண்கள் குழி விழுந்து போயிற்று, என் சத்துருக்கள் அனைவர் நிமித்தமும் மங்கி போயிற்று. துயரத்தினால் என் கண்கள் குழி விழுந்து போயிற்று, என் சத்துருவின் நிமித்தம் என் கண்கள் மங்கி போயிற்று. கண் மங்கி போன ஒரு சூழ்நிலையை அதுக்கு காரணம் சொல்றாரு. கண்ணு கெட்டு போல, கண்ணு மங்கி போச்சு. காரணம் என்னன்னா, இந்த சத்துருக்களுடைய போராட்டம். சத்துரு விடாம, இன்னைக்கு சத்துருன்னு சொன்னா சத்தியத்தை சொல்றதுனாலே உங்களுடைய நம்மில் அநேகர் சத்துருவா மாறிட்டோம். ஒரு மனுஷனுக்கு அவனுடைய வீட்டாரே அவனுக்கு சத்துரு. மனுஷர்கள் சத்துரு, பிசாசின் சத்துரு. ரெண்டு சத்துருத்துவம் ஒரு மனிதனுக்கு எங்க பார்த்தாலும் இருக்கு. எங்க பார்த்தாலும் அவனுக்கு போராட்டம். வேலைக்கு போனாலும் போராட்டம். எங்க பார்த்தாலும் இந்த சத்துருத்துவம் அவனுக்குள்ள இருக்கு. இவன் கொஞ்சம் நல்லா செஞ்சா அவனுக்கு பிடிக்காது. இவன் கொஞ்சம் டேலண்டா இருந்தா, நம்ம விசுவாசி கொஞ்சம் டேலண்டா இருந்தா அவனுக்கு பிடிக்காது. கொஞ்சம் முன்னேறிட்டா அவனுக்கு பிடிக்காது. கொஞ்சம் வளர்ச்சி அடைந்தா பிடிக்காது. இங்க வேதம் சொல்லுகிறது, என் சத்துருக்கள் நிமித்தம் அவைகள் மங்கி போயிற்று. கண்ணு மங்கிருச்சான். இன்னைக்கு எத்தனை விதமான போராட்டங்கள். சத்துரு வரட்டும். பைபிள் சொல்லுது இல்லையா, உலகத்திலே உங்களுக்கு என்ன உண்டு? போராட்டம் உண்டு, திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். ஆண்டவர் தெளிவா சொல்றாரு, போராட்டம் இருக்குன்னு தான் சொல்றாரு. யாராவது உங்களுக்குள்ள நீங்க கிறிஸ்துவுக்குள்ள வாங்க, சாகுற வரைக்கும் அப்படியே வானத்திலேயே பறப்பீங்கன்னு சொன்னா நம்பிடாதீங்க. வந்த உடனே போராட்டங்கள் உண்டு, பிரச்சனைகள் உண்டு. எபேசியர் 6:12 சொல்லி இருக்கிறது, வானமண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளோடு போராட்டம் இருக்கு, இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடு போராட்டம் இருக்கு, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் போராட்டம் இருக்கு. போராட்டம் இல்லைன்னே இல்ல, நிச்சயமா போராட்டம் உண்டு. ஆனால் இயேசு நமக்காக அவைகளை ஜெயித்திருக்கிறார். சிலுவையிலே அவைகளை ஆணி அடித்து வெளியரங்கமான கோலமாகி அவர் சிலுவையிலே வெற்றி சிறந்திருக்கிறார். அப்படிப்பட்ட தெய்வத்தை நம்ம பின்பற்றுகிறதுனால சத்துருத்துவத்தை குறித்து நீங்க பயப்படாதீங்க. மனுஷன் நமக்கு என்ன செய்வான்? பைபிள் சொல்லுது, மாம்சமானவன் நமக்கு என்ன செய்வான்? சத்துரு என்ன செய்வான்? ஆண்டவர் நம்மோடு கூட இருந்தா நமக்கு விரோதமாய் இருப்பவன் யார்? வேதம் அழகாக சொல்லுகிறது, தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாய் இருப்பவன் யார்? முழு உலகம் நமக்கு விரோதமா எழும்பி வந்தாலும் கர்த்தர் நம்மோடு இருந்தா அது அப்படி ஆஃப் ஆகும். அதனால நீங்க சத்துருக்களை பத்திட்டு நீங்க யோசிக்கவே வேண்டாம்.